மாமுனிகள் இந்த நிலவுலகத்திலே 73 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார் என்று அறிகிறோம். கடைசி காலம் வரைக்கும் சம்பிரதாயத்துக்காகவே உழைத்தவர். ரொம்ப கஷ்டப்பட்டு வியாக்கியானங்கள் எல்லாம் அவர் எழுதி கொண்டிருந்தார். அப்ப பக்கத்துல இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாம் இத்தனை சிரமப்பட வேண்டுமோ? அதுதான் சொல்ல வேண்டிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் எங்களுக்கு போதித்தாயிற்றே, உபதேசித்தாயிற்றே, இன்னமும் கஷ்டப்பட வேண்டுமோன்னு கேட்டதற்கு உமது சந்ததிக்கென்னே அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அடியே சொல்லிவிட்டேன். ஆனால் பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் அவர்கள் சிரமப்படக்கூடாதே, இந்த அர்த்த விசேஷங்களை அவர்களுக்கு ஆறு சொல்லுவார்கள் அப்படின்னு பொங்கும் பரிவோடே வியாக்கியான கிரந்தங்களை நம் பொருட்டு உபகரித்த பெருந்தகை மணவாளம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் அடியே சொல்லிவிட்டேன். ஆனால் பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் அவர்கள் சிரமப்படக்கூடாதே, இந்த அர்த்த விசேஷங்களை அவர்களுக்கு ஆறு சொல்லுவார்கள் அப்படின்னு பொங்கும் பரிவோடே வியாக்கியான கிரந்தங்களை நம் பொருட்டு உபகரித்த பெருந்தகை மணவாள மாமுனிகள். அதனாலே ராமானுஜரை போலே கொண்டாட தகுந்தவர், ராமானுஜரை காட்டிலும் ஒருபடி இன்னமும் நம்மாலே போற்ற தகுந்தவர். அந்த பெருமைகள் மணவாள மாமுனிகள் ஒருவருக்கே உரித்தானது ஒன்றாம். அவர் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி இருந்தார். இங்கே யதோக்தகாரி சந்நிதி அப்படின்னு சொல்றோமே, திரு வெக்கா, வெக்கனை கிடந்த பெருமாள் அப்படின்னு யதோக்தகாரியை கொண்டாடுகிறோம். அந்த திவ்யதேசத்திலே ஒரு வருட காலம் தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்தை அங்குதான் செய்தார் அப்படின்னு அறியப்படுகிறார். இன்றைக்கும் யதோக்தகாரி சந்நிதி பெருமாள் சந்நிதியில இருக்கிற மணவாள மாமுனிகள் ஞான முத்திரையோடே சேவை சாதிக்கிறார். மற்ற இடங்கள் எல்லாம் அஞ்சலி பத்தராகத்தான் அவர் பெரும்பாலும் சேவை சாதிப்பார். எம்பெருமானாரை போலே அஞ்சலி பத்தராகத்தான் மணவாள மாமுனிகளும் நம் கண்களுக்கு விருந்தாகிறார், இலக்காகிறார். ஆனா யதோக்தகாரி பெருமாள் சந்நிதியிலே போய் சேவித்தால் ஞான முதிரையோட சேவை சாதிக்கிறார். இங்குதான் ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் செய்தாருங்கிறதை மூதலித்தருளும் விதமாக அவ்விதம் கோலம் கொண்டிருக்கிறார் என்று பெரியோர்கள் பணிப்பர்கள். அப்ப தேவபெருமாளுடைய மங்களாசாசனத்துக்கு கிரமமாக நியமமாக அவர் எழுந்தருளி கொண்டிருந்தார். தேவபெருமாளை செவிக்காது இருக்க முடியுமா? ஆச்சரியமான பெருமாள் ஆயித்தே, ராமானுஜர் ரொம்பவும் கொண்டாடின பெருமாள் ஆயித்தே. காண்டகதோழன்னல் தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்டவன்பாளன் இராமானுஜனை பொருந்தினமே. தேவபெருமானுடைய திருவடி இணைகளுக்கு கீழே அதிகமான காதல் உடையவர் ராமானுஜர். அப்ப தமக்கும் இருக்குமே, மணவாள மாமுனிகளுக்கும் அன்பு இருக்குமே. வெள்ளலோகாச்சாரியராக பிறந்த பெருமானாயித்தே மங்களாசாசனம் பண்றதுக்கு அடிக்கடி எழுந்தருள்வர். அப்படி எழுந்தருளும் போது அவர் அனுசந்தித்த கிரந்தம், அருளி செய்த கிரந்தம், அதைத்தான் ஸ்ரீ தேவராஜ மங்களம் என்று நாமும் கொண்டாடுகிறோம். மங்களாசாசனம் இருக்கிறதே, அதுதான் ஸ்வரூப பிரயுக்தமான செயல். நம்முடைய தன்மைக்கு சேர்ந்திருக்கிற செயல் எது அப்படின்னால் ஆன்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்த செயல் பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகை. பல்லாண்டுன்னு சொல்லலாம், வாழின்னு சொல்லலாம், போற்றின்னு சொல்லலாம், தோற்றோம்னு சொல்லலாம், ஜிதம்தேன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். பெருமானே நீ வெற்றி பெற்று கொண்டு விளங்க வேண்டும், எப்போதும் நீ வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இதைத்தானே அவரிடத்திலே நாம் பிரார்த்திக்கவே வேண்டும். நீர் சௌக்கியமாக இருக்க வேண்டும். நாம் என்னைக்குமே நம்மள சௌக்கியமா வச்சிருக்கணும்னு கேட்டே பழகியவர்கள். ஆனா அவரிடத்துல சொல்ல வேண்டியது, நீர் சௌக்கியமாக இருக்க வேண்டும், நீர் எப்போதும் பாங்காக இருக்க வேண்டும், உமக்கு எந்த குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த நித்தியமான வைபவத்திற்கு குறை ஏற்பட்டு விடக்கூடாது, கண்ணெச்சில் பட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு மங்களாசாசனம் பண்ணுவார்கள். அதுவும் பெரியோர்கள் பெருமானை சேவிப்பதே அவனுடைய நன்மைகளை ஆசாசித்துத்தானே செல்லுவார்கள். அவனுடைய நன்மைகளை உத்தேசித்துத்தான் கோயிலுக்கே போவார்கள். தங்கள் நன்மைகளை ஒரு நாளும் சிந்தித்து அறியாதவர்கள். அந்த கிரமத்திலே தான் மணவாள மாமுனிகளும் தேவபெருமாளை திருவடி தொழுதார். அவருக்குன்னு இந்த மங்களாசாசன பிரபந்தத்தை ஈட்டருளினார். ரொம்ப ஆச்சரியமான சுலபமான ஸ்லோகங்கள், குழந்தைகளுக்கு நாம சுலபமா சொல்லித்தரக்கூடிய ரீதியிலே அமைந்திருக்கிற ஸ்லோகங்கள். உள்ளுக்குள்ளே தேவபெருமாளுடைய பெருமைகள் அனைத்தையும் பொதிந்து வைத்து பேசுகிறார்.